Vest and Briefs. சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் செந்தமிழனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் EPS பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். அப்படி எங்களுடைய தலைவர்கள் இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி கூட்டணி அமைக்கப்பட்டது. கூட்டணிக்காக உயிரை கொடுத்து பாடுபடக்கூடியவர்கள் அதிமுக. அதே போல அம்மா இருக்கின்ற பொழுது கூட்டணி அமைச்சோம். அந்த கூட்டணி இடம்பெறுகின்ற கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரவென்றும் பகலென்றும் பாடுபடக்கூடிய இயக்கத்தை சேர்ந்த தொண்டர்கள் நிறைந்தது. ஆக இப்படி எங்க கூட்டணியில மனம் ஒத்த கருத்துண்டு அனைவரையும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் பாடுபடும். திமுக அப்படியே இருக்குது. காங்கிரஸ் திமுக 20 நாட்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. 20 நாட்கள் போராடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு கருத்து சொல்லுவார், திமுக நிர்வாகி ஒரு கருத்து சொல்லுவார். இப்படி மாறி மாறி பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அந்த கூட்டணி கருத்து வேறுபாடு வெளிப்படையா வெளியே வந்தது. பிறகுதான் வேற வழி இல்லாம ஒன்னா சேர்த்திருக்கிறாங்க. ஆக அவர்கள் மனம் ஒத்து கூட்டணி சேரல, மன வருத்தத்தோட கூட்டணி இணைஞ்சிருக்கிறாங்க. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி அதே போலதான், விடுதலை சிறுத்தை கட்சி அப்படித்தான். அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய ஒரு முக்கிய நிர்வாகி கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவர் பேட்டி சொல்றார், அழுது கொண்டே சிரிக்கிறேன், அழுது கொண்டே. பரிதாபமான அந்த கூட்டணியுடைய நிலையை பார்த்தா பரிதாபமான நிலையா இருக்குது. ஆக திமுக கூட்டணிக்கு போனா இப்படித்தான் நிலைமை. இனிமேலாவது உணர வேண்டும். இன்னைக்கு அண்ணா திமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வேறுபாடு இதுதான். அதே போல இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையான விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அரிசி விலை 30 ரூபாய் ஏறி போச்சு, ஒரு கிலோ 30 ரூபாய் ஏறி போச்சு. அதே போல பருப்பு விலை கிட்டத்தட்ட 40 ரூபாய் ஏறி போச்சு. எண்ணெய் 60 ரூபாய் ஏறி போச்சு, கடல் எண்ணெய் ஒரு கிலோ. இப்படி இங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலும் கடையில் வாங்கி தான் அவர்கள் சமைக்கின்ற வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள் சமைக்க வேண்டிய நிலையில அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள், வாழ்கின்ற மக்கள், மாநகர மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால கடுமையா பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க. போராட்ட களமா இருக்குது வாழ்க்கையே. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதோட பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லை. அதோட யார் அந்த சார்? அந்த சார் போய் குற்றவாளி வீட்டில் நல்லா மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டு இருக்க. இப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்தால் எங்க குற்ற செயலை தடுக்க முடியும்? ஆக திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதுதான் அவருடைய நிலை. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டோம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி அவர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்தா யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்கப்படும், சட்டத்தை முன் நிறுத்தப்படும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தில் அண்ணா திமுக ஆட்சி பொழுது வடிகால் வசதி செஞ்சு கொடுத்தோம். இன்றைக்கு ஜைகா உதவியுடன் உலக உதவியுடன் நிதி ஒதுக்கி வாங்கி 4 திட்டமா பிரிச்சோம். ஃபேஸ் 1, 2, 3, 4 4 பிரிச்சோம். ஃபேஸ் 1, 2 1240 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் வசதி அண்ணா திமுக ஆட்சியிலே செய்து முடிச்சாச்சு. ஆக்கி வச்ச சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டத்தை நிறைவேற்றணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? மேயர் 98% உயர்ந்து போச்சுனா, முதலமைச்சர் முழுவதும் முடிஞ்சு போச்சுனாரு. அப்புறம் இங்க இருக்கிற அமைச்சர் எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுங்கிறார். அத்தனையும் பொய் தானே? ஏங்க அண்ணா திமுக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டம், அதற்கு தேவையான நிதி நாம ஜெயிக்காதிலிருந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கமிஷனுக்காக இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இந்த பணியை ஆமை வேகத்தில் நடந்த காரணத்தால மக்கள் பாதிச்சுட்டு இருக்காங்க. தரமான வடிகால் வசதி செய்யல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வரும். இந்த திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றால் நிச்சயமாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்படும். அத்தனையும் பச்சை பொய்.
மேயர் ஒரு பக்கம் பேசுறாங்க, துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் பேசுறாங்க, துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆனா வேலை நடந்த பாட்ட காணோம். இப்படி வடிகால் வசதி செய்யாத காரணத்தினாலதான் கனமழையின் போது சென்னை மாநகர மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. ஆக அந்த பாதிப்பிலிருந்து அதிமுக அரசு மீட்டெடுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட கோவம் ஆற்று கரையோரம் 17,750 பேர் குடும்பம் இருந்தது. அதையெல்லாம் பாதுகாப்பான இடத்துல குடியமர்த்தணும். நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள 30 நீர் வரத்து கால்வாய் ரோபோட்டிக் எஸ்கலேட்டர். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் எல்லாம் அப்படியே தூர்வாரி கிடந்தது. பல ஆண்டு தூரே வரல. அதிமுக ஆட்சியில் தான் ரோபோட்டிக் எஸ்கலேட்டர் வாங்கி அதெல்லாம் தூர்வாரி அந்த கால்வாயில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் வடிகின்ற சூழலை உருவாக்கி கொடுத்தது அதிமுக ஆட்சியில். அடையாறு பேசின், கோவளம் பேசின் மற்றும் கொசத்தலை ஆறு பேசின் ஆகிய 3 பெரிய திட்டங்களை 5 ஆண்டுகள் முடிக்கின்ற வகையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தோம். ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு கிடப்பில் போட்டாங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இன்றைக்கு 2021 வரை இன்றைக்கு மழைநீர் வடிகால் திட்டத்தை நிறைவேற்று சொன்னாங்க. இது வரைக்கும் நிறைவேற்றல. ஊழல் செய்வது தான் இந்த ஆட்சியுடைய முதன்மையாக இருக்குது. சைதாப்பேட்டை அரசு ஊழியர் வாடகை குறிப்புகள் புதிய கட்டப்பட்டு இது வரைக்கும் அவளுக்கு வழங்கலை. அதே போல் ஓய்வூதியம் வழங்கல் துறை உள்ளிட்ட மாநில அரசு துறையான அம்மா வளாகம் சென்ற பேரிட்டு கட்டிடம் கட்டப்பட்ட நிலையில் இது வரைக்கும் பேராசி அன்பர்கள் மாளிகை என்ற ஸ்டெக்கர் ஒட்டி விடியாரசு திரும்பிச்சு. சிந்திச்சு பாருங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக ஆட்சியில் 526 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 1/4 அறிவிப்பு தான் இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்க. மீதி எதுவுமே நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் கொடுக்கலாம், கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா, குறிச்சாங்களா? அதே போல ரேஷன் கடையில் கூடுதலாக சக்கரை 1 கிலோ போடுறாங்களா, போட்டாங்களா? எதுவுமே செய்யல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சிறுமிக்கு பாதுகாப்புல, பெண்களுக்கு பாதுகாப்புல, ஆயாமார்களுக்கு கூட பாதுகாப்பு. அவ்வளவு மோசமான கீழ்த்தரமான ஆட்சி இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எல்லா வீதியிலையும் சந்து பொந்து எல்லாமே கஞ்சா அமோகமா விற்குது. இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா பெரும்பாலும் கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றது திமுக நிர்வாகி. அதனாலதான் கஞ்சாவை இன்றைக்கு அறவா ஒழிக்க முடியல. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே 3 மாதத்தில் இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். போதை நடமாட்டம் இல்லாம பார்த்துக்கும். இந்த போதை ஆசாமியாதான் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினம் பத்திரிகை ஊடகத்தை திறந்தீங்களா, இதுதான் செய்தி. ஏற்கனவே வர்ற செய்திகளாம் தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு தான் நிலவரம் டிவியில் குறிப்பிடுவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் எவ்வளவு பிடிச்சோம், நிலவரம் என்ன அப்படிங்கிற செய்தி இந்த ஆட்சியில் வந்திருக்கு. இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி வேணுங்களா? அதே போல இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிலாம் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. கடையில் பீக் அவர் மின் கட்டணம் டபுள் சார்ஜ் சொல்றாங்க. அதே போல நகரத்தில் இருக்கிற வீடுகளுக்கு 100% வீட்டு வரி. அதிமுக ஆட்சி இருந்த விட திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்திருக்காங்க. 2 ஆண்டில் 12% உயர்த்திட்டாங்க. அப்போ 112% வரி கட்டணும். கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. அதே போல குடியிருக்கு வரி உயர்வு. நாட்டில் குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசு. இதோட கேவலம் என்னன்னா டாய்லெட் பராமரிப்பு. இந்த டாய்லெட்டை பராமரிக்கிற அதுக்கு டெண்டர் விட்டாங்க. அதுல கூட கமிஷன் அடித்த ஒரே கட்சி திமுக கட்சி. கேவலம் இல்ல, அதை கூட விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மீண்டும் செதுச்சு பாருங்க. இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் வளமா இருக்க வேணும். குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் இது நாட்டுக்கு தேவையா?
வருகின்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும், விலைவாசி குறைய வேண்டும், போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டமெல்லாம் கொண்டாந்தோமோ அதெல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க. கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம், மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம், நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம், தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தோம், விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். இப்படி அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உடைய பொன்னான வாக்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று அறிவித்தார். செந்தமிழன் நல்லவர், வல்லவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி விடக்கூடியவர், அப்படி அன்பான மக்களிடத்திலே அன்பாக பழகக்கூடிய அற்புதமான மனிதர். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, பெயர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் செந்தமிழனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்த விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அப்ப வெளி மாநிலத்திலிருந்து ரயிலில் கொண்டு வந்து தண்ணி கொடுத்து நம்முடைய சென்னை மாநகர மக்களுக்கு தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது உங்க ஆட்சியில் ஏதாவது வந்திருக்குதா கஷ்டம்? பிறகு புயல், வெள்ளம், அவ்வப்போது மழை, இதையெல்லாம் சமாளிச்சோம். திமுக ஆட்சியில் அப்படி எதுவுமே இல்லை. கொஞ்சம் மழை பெஞ்சாவே அங்கங்க தண்ணி தேங்கிட்டு நின்னுது. ஆனா இன்றைய முதலமைச்சர், இங்க இருக்கிற மேயர், இங்க இருக்கிற சென்னையில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுனாங்க. 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுனாங்க. ஆனா எங்க பார்த்தாலும் தண்ணி தேங்கி இருந்தது. ஒரு பெண்மணி சாலையில் நடந்துக்கிட்டு போகும்போது திடீர்னு திரும்பினாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டார். இதுதான் இந்த ஆட்சியுடைய கொடுமை. வேற என்ன செஞ்சீங்க? கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடிஞ்சுதா? அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு ஜெய்கா வங்கி, உலக வங்கியிலிருந்து நிதி பெற்றோம். இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் மக்களுக்கு எங்கேயுமே எல்லா வீதிகளும் தண்ணி தேங்காம வடிகால் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2400 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிகால் வசதி செய்து கொடுப்பதற்கு திட்டமிட்டு உலக வங்கியிலிருந்து ஜெய்காலிருந்து நிதி பெற்று 4 கட்டமாக பிரித்தோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, 4 4 கட்டமாக பிரித்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 2400 கிலோமீட்டர்ல 1240 கிலோமீட்டர் அதிமுக ஆட்சியிலே வடிகால் வசதி செய்து கொடுத்த கட்சி அதிமுக அரசாங்கம். ஆனா அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க அதிமுக ஆட்சியிலே திட்டத்தை கொண்டாந்தாச்சு, நிதி தயாரா இருக்குது, பங்கு பிரிப்பதில் பிரச்சனை, அதே போல கமிஷன் வாங்குவதில் பிரச்சனை, திட்டத்தை நிறைவேற்றல. 2 வருஷத்துக்கு முந்தைய சொன்னாங்க டெண்டர் விடப்பட்டு விட்டது, வேகமா பணி செய்யப்படுகிறது. 98% நிறைவேற்றப்பட்டதா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிக்கிறார். இங்க இருக்கிற அமைச்சர் சொல்லிக்கிறாங்க, மேயர் குறிப்பிட்டார், விரைந்து பணி முடிக்கப்படும், 98% நிறைவேற்றப்பட்டது. இன்ன வரைக்கும் வடிகால் பணிகள் முழுமையா நிறைவேற்றிருக்காங்களா? அத்தனை பொய் தானே. திட்டத்தை கொண்டாந்தது நாம, திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். ஆனா அந்த திட்டத்தை கூட முழுமையா நிறைவேற்ற முடியாத கையிலாகாத அரசு மீண்டும் வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு விலைவாசி வெண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்து போச்சு. இருக்கிற மக்கள்லாம் சாதாரண மக்கள், அன்றாட கடையில் வாங்கி தான் சமைக்க வேண்டிய நிலையில இருக்கின்ற அடித்தட்டு மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் இந்த ஆட்சியில் கடுமையா பாய்ச்சிருக்கிறாங்க. அரிசி விலை உயர்வு கிலோவுக்கு 30 ரூபா, எண்ணெய் விலை உயர்வு 60 ரூபா இருக்கு ஒரு லிட்டருக்கு, பருப்பு விலை உயர்வு 40 ரூபா உயர்வு, இதெல்லாம் முக்கியமான பொருள். இப்படி தினந்தோறும் இவ்வளவு விலை உயர்வில் தான் அவர் இந்த பொருளை வாங்கி இன்றைக்கு உணவு தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த அரசாங்கம் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்
ஒரு நாள் மாலையில், காலையிலையோ மாலையிலையோ என்று நான் தெரியல, அப்படி நடைபயணம் போயிட்டுருக்கார். அப்போ இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார்ல, யார், மா சுப்பிரமணியம், அவர் கூட போயிட்டுருக்காரு. யார் அந்த சார் போயிட்டுருக்கார். போய்கிட்டு இருக்கும்போது அப்போ ஸ்டாலின் கேட்குறாரு அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அது என்னப்பா படம், கழக தலைவன் எப்படி ஓடிட்டு இருக்குது, நல்லா ஓடிட்டு இருக்குதா, நல்லா வசூலாகுதான்னு கேட்குறாரு. பாருங்க, ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் கிடைக்கின்ற நேரத்தில் மக்களுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டா அது ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அடையாளம். அப்ப கூட குடும்பத்தை பற்றி தான் சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? எப்பொழுது பார்த்தாலும் வருமானத்திலேயே குறிக்கோளாக இருக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இவர் தான் இப்படின்னா அப்படி மகன். அவர் யாரு? திமுகவுக்கு எந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு, எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. திமுக உழைத்தவெல்லாம் வீதியில் நிற்கிறான். திமுக உழைத்தவெல்லாம் சிந்திச்சு பாருங்க. திமுக கட்சிக்கும் அண்ணா திமுக கட்சிக்கும், அண்ணா திமுக கட்சி ஜனநாயக முறைப்படி உள்ள கட்சி. இன்னைக்கு இந்த கட்சியில் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தும் சரி, அம்மா காலத்தும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, சாதாரண ஒரு வார்டு செயலாளர் கூட, ஒரு கிளைக்கழக செயலாளர் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக ஆக முடியும். திமுக வர முடியுமா? இப்படி வாய் தொடர்ந்து பேசுறதுக்கு யாருக்காவது அந்த கட்சியில தில் இருக்குதா? அப்படி இல்லை. அம்மா தெளிவாக சொன்னாங்க சட்டமன்றத்தில், எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக 100 ஆண்டு காலம் தொடரும். இப்ப அந்த வாய்ப்பை உங்களால எனக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு பின்னால ரவி வருவாரு, இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் வருவாங்க. இப்படி வாய் திறந்து ஸ்டாலினால சொல்ல முடியுமா? சொன்னா அடுத்த நிமிஷம் பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை, ஒரு குடும்பம் மாதிரி இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இன்றைக்கு தொண்டர் நிறைந்த கட்சி. ஆகவே நம்முடைய கட்சி மீது எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க உடைக்கிறதுக்கு. பி டீம் ஒரு ஆளை உருவாக்கி பார்த்தாங்க. யாருன்னு தெரியுமில்ல? இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்துடுதுல்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், இவர் சரியில்லை, இவர் சரியில்லை. திமுகவுக்கு இன்றைக்கு எட்டப்பலா இருக்கிறாரு, நிரூபணம் ஆயிட்டதில்ல. அப்ப நம்ம கட்சிக்காரர் சொல்லுவார், என்ன நினைக்கல, இவரெல்லாம் இப்படி பண்ணுவாரான்னு நினைக்கல. ஆக எனக்கு அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அதனால உண்மையா இருக்கின்ற விசுவாசி உழைக்கின்ற அந்த கட்சிக்கு இப்படிப்பட்ட நபர் தேவையா? இவ்வளவு பேர் உழைச்சி இந்த கட்சியை மற்றவர்களுக்கு விற்க பார்க்கின்றவர்கள் அடையாளம் காட்டப்பட்டு தானாக வெளியேறிவிட்டார்கள். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. எத்தனை வழக்கு, கொஞ்சம் நெஞ்ச வழக்கா போட்டீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்ற பேரவை தலைவரை இருக்கி எழுதி கீழே தள்ளி அதில் போய் அமர்ந்துக்கிட்டு என் டேபிளில் டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு முதலமைச்சர் டேபிளில் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த மாமன்றம் சட்டம் இயற்றக்கூடிய மாமன்றம், மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்கின்ற மாவட்டம். அப்படிப்பட்ட அந்த மாமன்றத்தில் இப்படிப்பட்ட கேவலமாக நடந்த கட்சி திமுக கட்சி. திமுக எம்எல்ஏ, திமுக தலைவர். அப்புறம் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம். பிறகு வெளியில் வந்து சட்டை கிழிச்சிட்டு வீதியில் போயிட்டு இருக்காரு. சட்டை கிழிச்சிட்டு, திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழிச்சிட்டு வீதியில் போனீங்க. இப்போ அண்ணா திமுக ஆட்சி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அப்படின்னா வீதியில் எப்படி போறான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு ஜங்கு ஜங்குன்னு ஒருத்தர் குதிக்குது. என்ன, எடப்பாடி பழனிசாமி காலை தேடிட்டு இருக்காருன்னு. ஏய், நாங்க வந்து எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்கள ஆசி வாங்குவோம். எங்களுடைய பண்பு, எங்களுக்கு சிறு உதவிகள் செஞ்சா கூட அவரிடத்திலே ஆசி வாங்குவது அண்ணா திமுக கட்சியுடைய பண்பு. அந்த பண்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் தானே இவர்.
பண்புனா என்ன விலைன்னு கேட்கிறவரு இன்றைய முதலமைச்சர் திரு உதயநிதி. நீ யார காலை பிடிச்சின்னா எங்களுக்கு தெரியும், அதை சொன்னா வெக்கக்கேடு தெரியுமில்ல. இரவுல 2 மணிக்கு யாருக்கெல்லாம் ட்விட்டர் போடுறேன்னு இன்ஸ்டாகிராமில் போட்டு தெரியுமில்ல, யாரு காலை தேடி பண்ணலாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இப்படி இருந்த காரணத்தினால தான் ஒரு தடவை பால்டாயில் குடிச்சாங்க. பால்டாயில் குடித்தவரெல்லாம் பஞ்சு டாயிலாக பேசுது. தம்பி இன்னொரு தடவை பால்டாயில் குடிச்சா பாடி தாங்காது, எச்சரிக்கையா பேசு. அப்புறம் நான் ஒரு இடத்துல பேசினேன், என்னுடைய வயது அளவு தான் அவருக்கு அனுபவம். அவர் சொல்றார், வயது இருந்ததான் ஆனா நிறைய நன்மை செஞ்சோம். அவருக்கு புரியலைங்கிறார். என்ன நன்மை செஞ்ச? குடும்பத்துக்கு பணம் சேர்த்துன, வேற என்ன செஞ்ச? அந்த திமுக கட்சியில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டியா, ஏதாவது ஜெயிலுக்கு போனியா, இல்லது புதிய திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றினியா? செஞ்ச. கார் பந்தயம் நடத்தினார். என்ன நடத்தினாரு? நகரத்தில் மைய பகுதியில் மக்களுக்கு போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தி பல 100 கோடி ரூபாயில கார் பந்தயம் நடத்துறார். இது தேவையா நமக்கு? மக்களுக்கு காலுக்கு செருப்பு இல்லாம எத்தனை ஏழைகள் இருக்காங்க. அதையெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. செல்வ செழிப்பில் வாழ்ந்தவங்க. நாமெல்லாம் அப்படி இல்லை. நம்மள ஒரு கிராமத்தில் பிறந்து ஏழைகளோட வாழ்ந்து அவருடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை எல்லாம் பார்த்து அதில் அந்த கஷ்டத்திலிருந்து அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும், அதுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு செயல்படுகிற கட்சி அதிமுக கட்சி. ஆனா பேனா வைக்கிறார். அப்பா மகன் கார் பந்தயம் நடத்தினா அப்போ பேனா வைக்கிறார். பேனா வை, யார் வேணாங்கிறா? எழுதாத பேனா கூட நடுக்கடல் எதுக்கு வைக்கிற? அது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். 82 கோடி கடல்ல கொண்டு அந்த பேனா வைக்கிறார். நாங்க பேனா வைக்கிறது வேண்டாங்கள. ஏன் அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாண்டா ஒரு 2 கோடியில் ஒரு பேனா வைய இல்ல, எழுதுற பேனாவை நம்முடைய அப்பா நினைவா அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு கொடுங்க, வரவேற்கிறோம். யாருடைய பணத்தை எடுத்து யாருக்காக விளம்பரம் தேடுறீங்க? சிந்திச்சு பாருங்க. ஊதாரி செலவு. அப்பாவும் மகனும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிற கூத்து கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுவீங்களா இந்த தேர்தலில்? அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் வாக்கு சேகரித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.